வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி வேர்க்கடலை பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பூர்ணத்தை செஞ்சுக்கலாம். 100 கிராம் வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். அதோட தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலையோட தோலெலாம் எடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 50 கிராம் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை மாவு பண்ணுறதுக்கு சுடு தண்ணியை போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் ஒரு 100 கிராம் போல் அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாழை இலையில் இந்த கொழுக்கட்டை மாவை சின்ன உருண்டையாக்கி அதில் வச்சு லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி தட்டினோன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். மாவை தட்டினதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த வேர்க்கடலை பூரணத்தை நடுவில் வச்சு மூடிட வேண்டியது தான். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். சுவையான வேர்க்கடலை பூர்ண கொழுக்கட்டை ரெடி.